ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தானம் அளிப்பவரை தடுத்தால் தண்டனை உண்டா? தானம் கொடுப்பது புண்ணியம் என முன்னோர்கள் கூறுவது வழக்கம். தானம் அளிப்பவர்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. தானமளிப்பதே அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செயலாகும். மகாபாரதத்தில் கர்ணன் தான் எண்ணெய் குளியலில் ஈடுபட்டிருக்கையில் பிட்சை கேட்டு வந்தவருக்கு எண்ணெய் வைத்திருந்த தங்க கிண்ணத்தை இடது கையால் எடுத்துக் கொடுத்தான். காரணம், இடதுபுறம் இருந்த கிண்ணத்தை வலது கையால் எடுப்பதற்குள் மனசு மாறிவிடக் கூடாது என்பதே ஆகும். சாகும் தருவாயிலும் கூட தானமளித்தான். தானமளிப்பது 7 ஜென்மத்திற்கும் பலனையளிக்கும். 6 அறிவு படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது, தண்ணீர் கொடுப்பதும் கூட ஒரு வகை தானம் என கூறலாம். செல்வம் இருப்பதற்கேற்ப தானம் செய்ய வேண்டும். அன்னதானம், ஆடை தானம், பொருள் தானம், இரத்த தானம் என பல வகை தானங்கள் உள்ளன. தானம் அளிப்பவரை தடுப்பது பாவம். அவ்வாறு தடுத்தால் தண்டனை நிச்சயம் உண்டு என்பதற்கு ஒரு புராண கதையினை உதாரணமாக கூறலாம். அந்த கதை மகாபலி சக்கரவர்த்தியை அனைவருக்கும் தெரியும். அஸ்வமேத யாகங்களை செய்துவிட்டு 100வது அஸ்வமேத யாகம் செய்யும் போது மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் வந்து மகாபலியிடம் தானம் கேட்கிறார். தானம் அளிக்க முழு மகிழ்ச்சியுடன் மகாபலி தயாராகிறார். வாமனர் கேட்டதை அளிக்க தண்ணீரை தாரை வார்க்கையில் குரு சுக்ராச்சாரியார் அதை தடுக்கையில் ஒரு வண்டாக உருமாறி கமண்டலத்தின் வாயிலிருந்து நீர் வராதவாறு அடைத்துக் கொள்கிறார். அப்பொழுது வாமனர் ஒரு குச்சியை எடுத்து கமண்டலத்தின் குழாயை குத்தி சுக்ராச்சாரியாரின் ஒரு கண் ஊனமாகி விடுமாறு செய்கிறார். பின் சுக்ராச்சாரியார் தன் தவறை உணர அவரை மன்னித்து பிறருக்கு தானமளிப்பதில் வள்ளலான மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை உலகறியச் செய்கிறார் மகாவிஷ்ணு. இதை தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்று பழமொழியாக சொல்வதுண்டு. இதில் தட்டான் என்னும் சொல் மகாபலி சக்கரவர்த்தியை குறிக்கிறது. அதாவது தானம் கேட்கும் வறியவர்களுக்கு தட்டாமல் வழங்குபவர் என்பதன் பொருள். சட்டை போட்டால் என்றால் தடை போடுவது என பொருள். குட்டை பையன் என்னும் சொல் வாமன அவதாரத்தை குறிக்கிறது. தானம் கொடுப்பதை சுக்ராச்சாரியார் தடுக்கையில் குட்டை பையனாகிய வாமனர் அவரின் ஒரு கண்ணை குத்திவிடுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது தானம் அளிப்பவர்களை தடுக்கக்கூடாது என்பதாகும்.